ஹலோ யூபீஸ், இது ஒரு பொன் காலை பொழுது. என்னடா பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான், அதனால தான் இந்த பாட்டை போட்டு ஆரம்பித்தேன். ஸோ காலையில் என் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், அதே மாதிரி ஈவினிங் வரும்போது வீட்டில் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக குக்கிங் வீடியோவாக மட்டுமே இருக்கும், அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வெளியில் வந்து பார்த்தப்ப அவ்வளோ சூப்பராக ரோஸ் பூத்துருந்ததுங்க. ரொம்ப மனசுக்கே ஹாப்பியாக இருந்தது. இது எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட் யார்டில் முன்னாடி வச்சுருக்க டமாக்கா ரோஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுட்டு. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பூ பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, இது ரெண்டும் லஞ்சுக்கு. அது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பங்கூழ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ நம்ம இந்தியா இந்த கூல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து இந்த டால்ஃபின் குட்டிங்க மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக நான் சைடில் செஞ்சு வைக்கணும். அதனால் அவங்களுக்கு புனுகுலுவும் சேர்ந்து செஞ்சேன். புனுகுலுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ஆந்திராவில் வந்து ஸ்பெஷலாக அந்த இட்லி மாவில் வந்து பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. பேசிக்காக கட்டியாக இட்லி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் ரைஸ் கூட போட்டு அரைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவே எடுத்துப்பேன் ஆக்சுவலி. அது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துட்டு ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு புனுகுலு வந்து போடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வெட்டிகிட்ருக்காரு. கம்பங்கூழுக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாடியை கூல் டவுன் பண்ணுற எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற சம்மருக்கு வந்து அப்படியே வந்து கண்ணெல்லாம் பொங்கி வீங்கி அவிஞ்சு போய்டும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஹீட் ஆகிடும். ஆல்ரெடி பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் அது இதுன்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வீக்லி 2-3 வந்து கம்பங்கூழ் வந்து அடிக்கடி எடுத்துப்போம். கம்பு, ராகு இது ரெண்டுமே எடுத்துப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக கம்பு வந்து சூடு, ராகி வந்து குளிர்ச்சிம்பாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே ராகி சூடு, கம்பு குளிர்ச்சிம்பாங்க. ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரில. நாங்கள் ரெண்டையுமே கலந்து எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து பிளான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு டிஷ் வந்து கொடுத்து அனுப்புவேன். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு மீல் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் லிமிட்டட் மீலாக இருக்கும். சப்போஸ் ஸ்கூலுக்கு வந்து நான் ஹெவியாக கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஈவினிங் வரும்போது சும்மா அந்த சுண்டல் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock டின்னர் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடுவோம். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஏன்னா காலையில் கம்மங்கூழ், அப்புறம் ஐ திங்க் கீரை சாதமும், அது கூட வாழைக்காய் ஃப்ரையும், அப்புறம் புனுகுலுவும் தான் ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே என்னோடய விலாக் வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனோடனே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் அவங்களுக்கு கம்மங்கூழ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற புனுகுலு போட்டு அவங்களுக்கு பாக்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்து இந்த புனுகுலு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் வருஷம் ஹைதராபாடில் இருந்தேங்க. ஹைதராபாடில் ஆர்எஸ் பிரதர்ஸ்க்கு முன்னாடி ஒரு புனுகுலு கடை இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ மேரேஜ் ஆன புதுசு எங்களுக்கு. அங்கே கூப்பிட்டு போய் அவருக்கு அந்த புனுகுலு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். அங்கே வந்து மைதா மாவில் மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மைதா மாவில் போடுற ஐட்டம் பிடிக்காது. நான் புனுகுலு வந்து அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து இட்லி பிண்டி வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ எனக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இவர் வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு போய் அங்கே புனுகுலு சாப்பிடும்பார். நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒன்று எடுத்துப்பேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணான்ருவேன். ஆனால் நிறைய இடத்துல வந்து மைதா மாவு கலந்து தான் புனுகுலு செய்வாங்க. ஆனால் எந்த ரெசிபி உண்மை எந்த ரெசிபி பொய்ன்னு தெரியல. பட் அரிசி மாவில் செய்கிற ரெசிபி தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த இட்லி மாவில் தான் செய்வேன். அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக்கோலி தோசை போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் மட்டும் இந்த வீடியோ முடியும் போது பாருங்களேன். நல்லா ப்ரூக்கோலி வேகட்டும்னு விட்டுட்டு திருப்பி போட்டிருந்தாலே அது நல்லா வெந்திருக்கும். திருப்பி போடுறேன், நல்லா கரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே யோசித்தேன், சரி கறி வச்சிட்டோமே, வேறு இன்னொரு தோசை ஊற்றலாமா அப்படின்னு தோணுச்சு.
இருந்தாலும் சோம்பேறித்தனம் தான். ஏன்னா அடுத்து வேறு டிஷ்ஷஸ் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த சோம்பேறித்தனத்தில் பேசாமல் அதவே சாப்பிட்டுட்டேன் நான். பசங்களுக்கு வந்து இந்த புனுகுலெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அவங்க வந்து லன்ச் டைம்லேயோ இல்லைன்னா இடையில ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம காலேஜ் எல்லாம் போவோம்ல, அந்த மாதிரி தான் ஹை ஸ்கூலே இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் மாற்றி மாற்றி போவாங்க. இப்போ காலேஜ்லலாம் ஒரு பீரியட் ஒரு பிளாக்ல இருப்போம், இன்னொரு பீரியட் இன்னொரு பிளாக்ல இருப்போம் இல்லையா? ஸ்கூல்லலாம் ஒரே கிளாஸ் ரூம் இருக்கும் நமக்கு. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்து அனுப்புவேன். அவங்கள அனுப்பி விட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தாங்க வந்தேன். வந்துட்டு ஈவினிங்க்கு, அதாவது எங்களுக்கு மத்தியானத்துக்கும் ஈவினிங்க்கும், பசங்களுக்கு ஈவினிங்க்கும் பீன்ஸ் பருப்பு உசிலி ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு. ஸோ பீன்ஸ் கட் பண்ணி பீன்ஸ் பருப்பு உசிலியும் ரசமும் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வந்து எங்களுக்கு மத்தியானத்துக்கு செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா காலையில் அவங்களுக்கு அளவாக கீரை செஞ்சதுனால எங்களுக்கு வந்து கீரை கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பீர்க்கங்காய் கூட்டு மாதிரி பருப்பு போட்டு கூட்டும், ரசம். என் பசங்களுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து விஷம் அப்படிம்பாரு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக ரசம் வைப்பாங்கங்க. உண்மையாகவுமே எனக்கு தெரியல, நான் யார் வீட்லேயுமே இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த டேஸ்ட்டில் நான் ரசம் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அம்மாவோட ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் குருமிளகு, அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஆனால் அது என்னென்னு தெரில, அவங்களோடது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் அம்மா வைக்கிறதுக்கு பேர் ரசம், நீ வைக்கிறதுக்கு பேர் விஷம் பாரு. ஏன்னா நானுமே நிறைய வாட்டி வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து டெய்லியுமே எங்கள் வீட்டில் ரசம் இருக்கும். டெய்லியும் என்னை ரசம் சாப்பிட வைக்காமல் விடவே மாட்டாங்க எங்கள் அம்மா. அப்போல்லாம் அழுதுகிட்டே சாப்பிடுவேன். அப்போல்லாம் அதோட டேஸ்ட்டோட அருமை எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் ரசம் வச்சு சாப்பிடும்போது ஐயோ அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்காது என் ரசம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். அப்போ நான் அவ்வளோ வந்து பெட்டர்லாம் இல்லை ரசத்தில். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்துடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு ரசம் வைக்கிற தாய்க்கு மகளாக பிறந்து கொஞ்சம் கூட நான் இம்ப்ரூவ் ஆகலைன்னா எப்படிங்க? அதான் ஆக்சுவலாக கொஞ்சம் இப்போ நல்லாவே என் பொண்ணுங்க சொல்லுவோம், இல்லை உன் ரசம் இப்போ பெட்டராக இருக்குது, தனா பாட்டி ரசம் வரை அந்த அளவுக்கு இல்லை, பட் இப்போ நீ கொஞ்சம் நல்லா தான் வைக்கிற அப்படி சொல்லுவாங்க. ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, பொரியலும் ஆகிக்கிட்டே இருந்தது. க்ளீனிங் வேலை தான் ஃபுல்லாக, சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இதோட விலாகும் முடிய போகுதுங்க. இது வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். என்னடா நிறைய டிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் அதாவது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். அதனால தான், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க முந்தின நாள், எனக்கு இது செஞ்சு தரையான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சது செய்வோம். இப்போ எங்களுக்கு மட்டும் செய்யணும்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் செய்ய மாட்டோம். ஒரு அஃப்கோர்ஸ் 2 பொரியல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து கீ வந்து முந்தின நாளே காய்ச்சி வச்ச கீ. இந்த கீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலையே வெண்ணெய் எடுத்து, அதாவது பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து அப்புறம் காய்ச்சினது. ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதில் முருங்கைக்கீரை வேறு இப்போ சீசன் எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பராக கிடைக்கும். முன்னெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி முருங்கைக்கீரை வேணும்னா இங்கே 99 ரான்ச்சுன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து 4 முருங்கைக்கீரை கொத்து தாங்க இருக்கும். அதுக்கு வந்து $10 போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணியாக வரும். எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு கீரை எல்லாம் அவ்வளோ பிடிக்காதப்போ, இப்போல்லாம் சாப்பிட்றாரு. அப்போ அவ்வளோவாலாம் சாப்பிட மாட்டார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போய் அந்த கீரையை ஏக்கமாக பார்த்துட்டு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து கொல்லைப்புறத்தில் முருங்கைக்கீரை இருக்கும், ஒடிச்சு வைப்பாங்க. இங்கே வந்து எதை காய்ச்சணுன்னாலும் முருங்கைக்கீரையை போடுற ஆளுங்க நாங்கள். என்னத்தை பண்ணுறது, அப்படி $10க்கு பார்த்துட்டு வந்து. பட் இப்போ வந்து ரொம்ப நாளாக ரொம்ப நிறைய முருங்கைக்கீரையே கிடைக்கிது. ஸோ என் க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டேங்க. இதோட இந்த vlog முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க.